சட்டமன்றத்துல நடக்கிற அந்த கோமாளித்தனத்தை கேலி கிண்டல் பேசி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகள் +2 மாணவிகள் நீட் மறு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த அந்த மாணவிகள் கடும் மன உளைச்சலால தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டு இருக்கிறாங்க. 2 பெண்கள் மாணவிகள் இறந்து இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கோவையை சேர்ந்த கீர்த்தனா என்ற மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துடுச்சு. இன்று எடப்பாடியில் இருக்கிற கோபிகா என்ற அந்த பொண்ணும் நீட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தது. அந்த பொண்ணு இறந்தது. இது குறித்துலாம் எதை குறித்தும் எவ்வளவோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஆனாலும் இந்த முதல்வர் வாய் மூடி மௌனியாக இருக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஏன் அனிதா இறப்புக்கெல்லாம் போய் வீட்டுக்கே போய் மாலை போட்டு மரியாதை செலுத்தி உருகிட்டு வந்தாரு. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நடிப்பு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்ப நம்மளுடைய சகோதரிகள் நம் மகள்கள் இப்படி தற்கொலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முதல்வரால எப்படி இது குறித்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம ஒரு ஆறுதல் சொல்லாம இருக்க முடியும்? இந்த மாணவிகள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த நிலையா? மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி இல்லையா? ஏன் திடீர்னு இவங்க தற்கொலை பண்ணிட்டு இறக்க வேண்டிய இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை என்னன்னு, ஏன் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடந்தது. அந்த நீட் தேர்வுல வினாத்தாள் கசிவு, பல்வேறு முறைகேடுகள் நடந்தது. தேசிய தேர்வு முகமைக்கு ஆதாரங்களோட போய் எதிர்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்டு இருந்தாங்க. அப்போ இந்த யார் முறைகேடு பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதன் மூலமாக அந்த தேர்வை ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டு மீண்டும் இப்ப ஜூன் 21ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதா இருந்தது. அதுக்காக பிள்ளைங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த தேர்தல் ரத்துனால 23 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதனால கடும் மன உளைச்சல். ஏன்னா நீட் தேர்வுனாவே ரொம்ப கடினமாக இருக்கும். அதுல மைனஸ் மார்க்கும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த நீட் தேர்வுனால மாணவர்கள் உயிரிழக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 2017 இருந்து இது தொடர்கதையா இருந்தது. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சது. இந்த நீட் தேர்வுலையும் பாருங்க, இந்த வினாத்தாள் கிடைக்கணும்னாக்க 14,000 இருந்து 25,000 வரைக்கும் இந்த வினாத்தாளுக்கு முறைகேடு, பண மோசடி, ஊழல் நடந்திருக்கு. டெலகிராம் செயலி மூலமாக நடந்திருக்கு. அப்போ முதல்ல நடந்த எக்ஸாமுக்கும் ஊழல் நடந்து அது அந்த தேர்வு ரத்தானது. இப்போ இந்த மீண்டும் நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கும் இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடும் மன உளைச்சல்ல மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த அரசாங்கத்தை ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியாத இந்த மோடி அரசாங்கத்தை இந்த தர்மேந்திர பிரதான் அந்த அமைச்சரை கண்டிச்சு அகில இந்திய அளவுல காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் இருந்துட்டு இருக்கு. தேசிய காங்கிரஸ் கட்சி என்பது கண்டனம் தெரிவிக்கிறதோட சரி, ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அகில இந்திய அளவுல ஒவ்வொரு மாநிலமா போயிட்டு போராட்டம் இருந்துட்டு இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி. ஆனாலும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தால ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல. இத பத்தி எல்லாம் நம்ம முதல்வர் அவருக்கு ஒரு குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதாவது அந்த என்ன சொல்றது, கவர்னர் உரையில மட்டும் நீட் ரத்து வேண்டும்னு சொல்லி கேட்டதோட சரி, மறுபடியும் அது குறித்து ஒரு போராட்டமோ ஒரு குரலோ எதுவுமே அது குறித்து பேசாம இருக்காரு. இப்படி மாணவிகள் மாறி மாறி இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப மீண்டும் இந்த இன்னொரு இந்த தேசிய தேர்வு முகமையோட அந்த சோசியல் மீடியா அந்த பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜை ஹேக் பண்ணி பீகாரை சேர்ந்த 19 வயது மாணவர் 150 மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த தேர்தல் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் திருப்பி கொடுக்க வேண்டியதை அதையும் முறைகேடு பண்ணி அந்த பையன் எடுத்திருக்கான். 19 வயசு பையன். அந்த பையனையும் கைது செஞ்சிருக்காங்க. இப்படி முறைகேடு மேல முறைகேடு நடந்துட்டு இருந்தா எப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படத்தான் செய்யும். இதன் மூலமா ஒண்ணு மன உளைச்சலால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிரையும் இழக்கிறாங்க. அப்படி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 2 மாணவிகளோட உயிரை நம்ம பறி கொடுத்துட்டோம். இந்த நிலை இன்னும் எவ்வளவு நாள் தொடரும்? இந்த நீட் தேர்வு முறைகேடு கண்டிச்சு அகில இந்திய மக்கள் இயக்கம் நாளைக்கு, அதாவது 20ஆம் தேதி
அந்த இங்க காலை 10 மணிக்கு ராஜரத்தினம் பூங்கால போராட்டம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது குறித்து ஆளும் தரப்பு, அதாவது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம இருக்காரு. இவருக்கு மக்கள் மீது இருக்கிற, மாணவிகள் மீது இருக்கிற அக்கறை இவ்வளவுதானா? இவர் என்னைக்கு வாய் திறந்து பேசுவார்? இவரால எதுவுமே பேச முடியல அப்படிங்கும்போது என்ன வெங்காயத்துக்காக வேண்டி இவரெல்லாம் அரசியலுக்கு வர்றாரு? எது குறித்துமே கருத்து சொல்ல முடியல. இத்தனை உயிர்களை நாம இழந்துட்டு இருக்கோம். எதுக்கு நமக்கு இப்படி ஒரு முதல்வர்?